எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீவுத்திடல் எக்ஸிபிஷனோட ஒரு குட்டி விலாக். எங்க பசங்க ஸ்கூல்ல ஃப்ரீயா இந்த டிக்கெட்டை கொடுத்தாலும் கொடுத்தாங்க. ஒரே அமக்கலும் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு. சரி ஓகே டிக்கெட் கொடுத்துருக்காங்களேன்னு நம்பி எடுத்துட்டு போய் டிக்கெட் கவுண்டர்ல இந்த டிக்கெட்டை கொடுத்தா அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. அப்படிதாங்க சொல்லிட்டாங்க. இந்த டிக்கெட்டுக்கெலாம் எந்த ஆஃபரும் கிடையாதுன்ட்டாங்க. சரி ஓகே வந்ததுக்கு உள்ளே போய் நம்ம அவதார பக்கமாக போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். போகிற வழியில் நிறைய இடம் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் போனது வீக் டேஸில். சரி ஓகேன்னு இந்த அவதார் இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனால் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. பர் ஹெட்டுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 80 ருபீஸ் கண்டிப்பாக வர்த்து தான் சொல்வேன். உள்ள 2 அவதார் பண்ண அட்ராசிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே அவங்க அந்த அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது. தயவு செஞ்சு அப்பெல்லாம் என்ன பயமுறுத்திடாதீங்க, நான் பாட்டுக்கு போயிடுறேன். ஒரு வழியாக இந்த அவதார் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வந்தால் இன்னொரு அவதார் இருந்தது. அவங்க கத்துற சவுண்டை விட நான் சிரிக்கிற சவுண்ட் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால தான் ஆடியோ அப்லோட் பண்ணல. ஒரு வழியாக சில பல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. எக்ஸிபிஷன் போனதுலேயே வர்த்தான மொமெண்ட் அப்படின்னா இந்த அவதார் கூட எடுத்த ஃபோட்டோஸும் அங்கேருந்த எக்ஸ்பீரியன்ஸும் தான் சொல்வேன். சின்ன வயசுலேருந்து எக்ஸிபிஷன்னாலே இந்த அப்பளம் தான். அதை சாப்பிடாமல் எப்படி வர்றது? பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த அப்பளத்தை வாங்கி கொடுத்து சாப்பிட கொடுத்தா இந்த வீட்டில் 2வது இருக்க பசங்க எப்போவுமே ஓவராக பண்ணுற பசங்க தாங்க. பெரிய பசங்கள்லாம் பாவம் அழுது அந்த அப்பளத்தை வாங்கி கீழே போட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. இருந்தாலும் இந்த தண்ணியை கொட்டுறது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இந்த சின்னதுங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிடும். மாட்டுறது ஆனால் பெரிய பிள்ளைங்க தான். வெளியே 20 ரூபாய் விற்கிற பாப்கார்ன் உள்ள 50 ரூபாய், வெளியே 20 ரூபாய் விற்கிற கரும்பு ஜூஸ் உள்ள 40 ரூபாய். இந்த ஊறுகாலாம் எதுக்கு விற்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. யாருமே வாங்க மாட்டாங்க. எப்போவுமே கடை காலியாக தான் இருக்கும். சரி ஓகே வந்த வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி இந்த மேஜிக் ஷோ போகலான்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டோம். இதுக்கும் 80 ருபீஸ் தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியே அந்த பையனே மேஜிக் நல்லா பண்ணானே, உள்ளேயும் கண்டிப்பாக மேஜிக் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி உள்ளே போனதுக்கு இந்த பையன் நம்மளை வச்சு செஞ்சுட்டான். அவனுக்கு என்ன பதட்டமோ தெரியல, எல்லாமே நான் சிங்காக போயிட்டு இருந்தது. 2 பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறான். என்னவோ நடக்குது, அது என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ கூட பாருங்கள், அது திறக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் முயல் இருக்கும். அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த முயலை தூக்கி போடுவான். ரைட்டு ஏதோ நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு மேஜிக் பண்ணிவிட்டு இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டோம். வெளியே வந்து சும்மா ஷாப்பிங் பண்ணலாம், ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா நாங்கள் 20 ருபீஸ் 30 ருபீஸ்க்கு பார்த்த எல்லா ஐட்டம்ஸும் இங்கே 60 ருபீஸ் 70 ருபீஸ்ன்னு இருந்தது. பசங்க அதை வாங்கலாம் இதை வாங்கலான்னு எல்லாத்தையும் பேக்லலாம் போட்டுட்டு வந்து கொடுத்துச்சுங்க. ஒன்றும் கிடையாது, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். பசங்களும் அடம் பிடிக்காமல் சமத்தான் நாங்கள் சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டாங்க. அடம் பிடிச்சாலும் அவங்களுக்கு அது கிடைக்காதுன்னு தெரியும். வெளியே வரும்போது சில பல விஷயங்கள் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.